இது டிஸ்ட்ரிபியூட்டட் ஒரு ஜிடிபி கிடையாது. அது பகிர்ந்தளிக்கப்பட்ட அந்த பெர் கேபிட்டா ஜிடிபின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் எவ்வளவு அந்த ஜிடிபியில பங்கு இருக்குது, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் என்ன பங்கு இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம ரொம்ப ரொம்ப கீழே இருக்கிறோம். தேர்ஃபோர் ஒரு பக்கம் நம்ம யார் அமெரிக்காவோட ரொம்ப இன்னொரு பக்கம் பிரிக்ஸ் டைம் போய் நிற்கிறது, இன்னொரு பக்கம் ரஷ்யாவோட இந்த ஆயில் வாங்குறது. ஆக்சுவலி இந்த பிரச்சனைக்கு நீங்கள் அடிப்படை காரணமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ரஷ்யா தான். ரஷ்யாவிடம் ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கான வெறும் தேவையில் 2% தான் ரஷ்யாவிடமிருந்து வாங்கி கொண்டு வந்தது. இப்போது 45% வாங்குகிறது. ஸோ இது நமது உரிமை தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. நம்ம யார்கிட்ட வாங்கணும் யார்கிட்ட வாங்கக்கூடாதுங்கிறது அது நமது உரிமை. ஆனால் அமெரிக்காவையும் நாம் ஒரு பக்கம் வைத்துக் கொள்ளலாம், இதையும் செய்யலாம் என்கின்ற கணக்கு உலகத்தில் இன்றைக்கு அது குறிப்பாக ட்ரம்ப் நிர்வாகத்தில் அது வேலைக்கு ஆகலை. அதனுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நிர்வாகத்திலும் ஒரு நிலைப்பாட்டிற்கு ஆதரவானவர்களும் இருப்பார்கள், எதிரானவர்களும் இருப்பார்கள். அதுவும் அமெரிக்கா போன்ற ஒரு நாடு லாபியிங் நிறைய உள்ள ஒரு நாடு. ஒவ்வொரு நாடும் லாபியிங் ஃபர்ம்ஸ், அது வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தொழில். அரசுடனும் அரசு சார்ந்த அலகுகளுடனும் ஒரு தங்கள் தரப்பு விஷயங்கள் சீராக நடப்பதற்கும் முன்னகர்த்தி செல்லப்படுவதற்கும் இந்த மாதிரி நிறுவனங்களை பயன்படுத்திக்குவாங்க.